வணக்கம். இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகள். டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் கைது, நடந்தது என்ன? மதுபான கொள்ளை ஊழல் வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார். டெல்லி யூனியன் பிரதேசத்தில் மதுபான கடைகளுக்கு உரிமம் வழங்கியதில் 2800 கோடி அளவுக்கு ஊழல் நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக கடந்த ஆண்டு நவம்பர் முதல் மார்ச் மாதம் வரை முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு 9 முறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகவில்லை. இந்த சம்மன்களை எதிர்த்து கெஜ்ரிவால் தரப்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நீதிபதிகள் சுரேஷ்குமார் கெய்த், மனோஜ் ஜெயின் அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. கெஜ்ரிவால் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி ஆஜரானார். அவர் கூறும்போது, மக்களவை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் முதல்வர் கெஜ்ரிவாலை கைது செய்ய அமலாக்கத்துறை முயற்சி செய்கிறது. இதற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றார். அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் SP ராஜு, கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர மறுக்கிறார். பலமுறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகவில்லை. அவருக்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் உள்ளன என்று தெரிவித்துள்ளனர். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் கைது நடவடிக்கைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கெஜ்ரிவால் தரப்பில் கோரப்படுகிறது. இப்போதைய நிலையில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது. வழக்கின் அடுத்த விசாரணை ஏப்ரல் 22ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவித்தனர். கைது நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்ட நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று இரவு 7 மணியில் டெல்லியில் உள்ள கெஜ்ரிவாலின் வீட்டுக்கு சென்று சோதனை நடத்தியுள்ளனர். அவர் சுமார் 2 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. இரவு 9:20 மணி அளவில் அவர் கைது செய்யப்பட்டார். டெல்லியில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று ஆஜர்படுத்துகின்றனர். முதல்வர் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்ய மாட்டார், சிறையில் இருந்தே அரசை வழிநடத்துவார் என்று டெல்லி அமைச்சர் அதிஷி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே கெஜ்ரிவால் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.